In the figure below, the switches S1 and S2 are closed simultaneously at t equal to 0 and a current starts to flow in the circuit. S1 S2 ரெண்டுமே at டயத்தில் க்ளோஸ் பண்ணும்போது கரண்ட் வந்து சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகுது. both the batteries have same magnitude கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி ரெண்டு பேட்டரியோட மேக்னிடியூடும் சேம் கொடுத்துருக்காங்க. மேக்னிடியூட் ஆஃப் இஎம்எஃப் அதேமாதிரி பொலாரிட்டிஸ் வந்து டயல் எப்படி இண்டிகேட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி இருக்குது. இல்லை என்னன்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பற்றி இண்டக்டர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லியிருக்காங்க. கரண்ட் ஐ இந்த மிடில் வந்து மேக்ஸிமம் ரீச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் ஐ மேக்ஸிமம் அதே மாதிரி அட் டைம் டி ஈக்குவல் டு டவ் அப்படிங்கும்போது among the following statements which statements are correct ன்னு கேட்டிருக்காங்க. நம்ம கரண்ட் ஃப்ளோ இண்டிகேட் பண்ணியிருக்கோம். இது வந்து கரண்ட் I1, இது கரண்ட் I2. ஸோ ஐ மேக்ஸிமம் போது I2 மைனஸ் I1 மேக்ஸிமம் அப்படிங்கிறது தான். I2 மைனஸ் I1ங்கிறது என்னென்னா உங்களுக்கு சேஞ்ச் இன் கரண்ட்டு. ஸோ உங்களுக்கு நார்மலி ஐங்கும் போது உங்களுக்கு என்ன இங்கே வரும்னா V by I 1 மைனஸ் E by E பவர் மைனஸ் R by L into T. ஆரோட வேல்யூ செக்ஷன் பண்ண போகிறோம். ஒரு செக்ஷனுக்கும் I1 I2க்கு. இப்போ I2 பொறுத்தவரை என்னென்னா உங்களுக்கு வந்து E by R 1 மைனஸ் C இங்கே வந்து இருந்தது R ரேசன்ஸ் R தான். ஆனால் வந்து இண்டக்டர் வந்து 12 அது 12 போட்டிருக்கோம். இந்த T மைனஸ் இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணியிருக்கோம். அடுத்தது மைனஸ் இங்கே இருக்குது மைனஸ் போட்டிருக்கோம். E by R 1 மைனஸ் C பவர் இங்கே என்னது ரேசன்ஸ் R தான் இல்லை தான் R by L into T. இதில் V by R காமன் எடுத்துக்கிட்டோம்னா V by R காமன் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே 1 மைனஸ் e to the power minus R by 2L into T minus உள்ள போகும்போது minus 1 minus plus e power minus R by L into T. அந்த ஒன்றும் மைனஸ் அடிப்பட்டு வரும். சரியா? ஸோ இது வந்து என்ன உங்களுக்கு வந்து இ பாசிட்டிவ்னால உங்களுக்கு ஃபஸ்ட் வந்தது, இது நெகட்டிவ்னால சைன் வந்தது. அப்போது ஃபார் டெல் ஐ மேக்ஸிமம் வந்து என்னென்னா அந்த டிஃபரன்சியேஷன் ஆஃப் டெல் ஐ த்ரெஷோல்ட் டைம் வந்து மஸ்ட் பி ஈக்குவல் 0. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து என்ன இந்த த்ரெஷோல்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணும்பொழுது என்னென்னா உங்களுக்கு வந்து விபிஆர் இதுதான் பண்ண போகிறோம் எக்ஸ்பென்ஷியல் டைம். ஸோ இந்த டைம் அப்படியே வரும். ஸோ மைனஸ் ஆர் பை எல் வந்துருச்சு இங்கே எக்ஸ்பென்ஷியல் இப்போ மைனஸ் ஆர்எல் டிடி இது பண்ணும்போது இந்த டைம் முன்னாடியே வந்துடும். ஸோ மைனஸ் மைனஸ் அப்படி தான் இருக்குது. இந்த டைம் ப்ராக்கெட்டில் போட்டோம் மைனஸ் ஆர் பை 2L இப்போ மைனஸ் ஆர் பை 2L டிடி ஈக்குவல் டு மேக்ஸிமம் கண்டிஷன் படி 0. V by R is not equal to 0. This section must be equal to 0. That's என்னன்னா இந்த டைம் 0 ஆகும்போது இந்த டைம் இப்படி வரும்போது இந்த ஈக்குவல் டு வருது E by மைனஸ் RL R by L T. இந்த டைம் வந்து அதே மாதிரி R by L உங்களுக்கு இங்கே R by 2 இருக்கிறதால R by L காமனாக எடுத்து 1 by 2 வந்துடுது. E by மைனஸ் R by 2L into T. அப்போ இது வந்து என்னென்னா உங்களுக்கு மைனஸ் 1 டைம் இது மைனஸ் 1 by 2 டைம். அப்போ இங்கே இந்த பக்கம் டினாமினேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது இப்போ இது கூட என்னென்னா 1 by 2 மைனஸ் 1 by 2 டைம் வரும். ஸோ இப்போ மைனஸ் ஆர் பை 2L into T வந்துடும். அதை நம்ம செய்வோம் எப்படின்னா இப்போ மைனஸ் ஆர் பை எல் into T இந்த டைம் கீழே வரும்போது இப்போ மைனஸ் ஆர் பை 2L into T. அப்போ இதுக்கு மேலே வரும்போது ப்ளஸ் ஆஃப் வரும், மைனஸ் 1 வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ மைனஸ் இந்த டைம் மேலே கொண்டு போகும்போது இங்கே காமனாக இருக்கும்போது உங்களுக்கு என்னது இங்கே ஆர் பை எல் டியோட எடுத்துக்கலாம். இங்கே வந்து என்னது உங்களுக்கு இது ஒரு காமடத்தில் 1 இங்கே வந்து என்னது உங்களுக்கு மேலே வரும்போது இது வந்து மைனஸ் 1 நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? இது மைனஸ் 1 இது ஆர் பை எல் கூட பேசிக்கலாம். ஆர் பை எல் மைனஸ் 1 இங்கே வந்து இது மேலே வரும்போது ப்ளஸ் ஆஃப் வந்துடும் மைனஸ் 1 by 2 வந்துடும். அப்போது இப்போ வரும் மைனஸ் ஆர் பை எல் 2 டிஎல்டி வந்துடும். அது அந்த டைம் 1 by 2 நம்ம அப்படியே வச்சுருக்கோம்.
சரியாக தான் இங்கே இருக்குது. இப்போ எக்ஸ்போனன்ஷியல் டைம் ரெண்டு பக்கம் எடுத்தோம்னா இந்த எக்ஸ்போனன்ஷியல் டைம் கேன்சல் ஆகிரும். ஓகேவா? தட் இஸ் நேச்சுரல் லாக் ரெண்டு பக்கம் எடுக்கும்பொழுது இந்த எக்ஸ்போனன்ஷியல் டைம் கேன்சல் ஆகிரும். ஸோ அப்போ இது மட்டும் தான் இருக்கும். நெகட்டிவ் இருக்கிறதால ஆக்சுவலாக நேச்சுரல் லாக் 1/2 வர வேண்டியது நெகட்டிவ் டைம் இருக்கிறதால இங்கேயோட மாற்றிக்கலாம். நம்ம இப்படி மாற்றிக்கலாம். E/R to LT ரெசிப்ரோக்கல் இருக்கிற ரெண்டு பக்கமும் இப்போ 1/2 ரெசிப்ரோக்கல் 2 வந்துடும். இதுக்கப்புறம் நேச்சுரல் லாக் இருக்கும்போது இந்த எக்ஸ்போனன்ஷியல் டைம் கேன்சல் ஆகிரும். ஸோ R/2 LT ஈக்குவல் டு நேச்சுரல் லாக் ஆஃப் 2 இங்கே வந்திருக்கு. இப்போ இதுலேருந்து பார்க்கும்போது T ஈக்குவல் டு என்னது நேச்சுரல் லாக் ஆஃப் 2 இங்கே கீழே ஆன வரும், மேலே டேல் வரும். அதான் இங்கே கொடுத்துரும். ஓகேவா? பை மேக்ஸ் வாங்கும்போது இந்த டியோட வேல்யூ வந்து எங்கே சர்ச் பண்ணுறோன்னா இந்த வேல்யூ சர்ச் பண்ணுறோம். இங்கே இருக்கு பார்த்தீங்களா? அதில் வந்து டியோட வேல்யூ சர்ச் பண்ணுறோம். டியோட வேல்யூ சர்ச் பண்ணுற அந்த டைம் தான் அது. அவற்றியோட சர்ச் பண்ண பிறகு இதோட வேல்யூ என்ன வரும்? 1/4 வரும். இதோட வேல்யூ வந்து 1/2 வரும். அப்போ 1/4 மைனஸ் 1/2ங்கிறது என்னது? உங்களுக்கு எல்சி எடுக்கும்பொழுது 4 எடுப்போம். ஸோ இங்கே 1 வரும், இங்கே வந்து என்னது 2 வரும். ஓகேவா? ஸோ தட் என்ன 1/4 மைனஸ் 1/2ங்கும் போது உங்களுக்கு 1/4 அதாவது மால்லஸ் அப்படிங்கிறதால உங்களுக்கு வந்து நெகட்டிவ் டைம் இல்லை. ஸோ 1/4 V/R. ஸோ மேக்ஸிமம் கரண்ட் வந்து என்னது? V/4R கிடைக்குது. அதே ஸோ டைம் என்னது? 12/R நேச்சுரல் லாக் ஆஃப் 2. இது வந்து ஆப்ஷன் டிலையும் மேக்ஸிமம் கரண்ட் வந்து V/4R வந்து ஆப்ஷன் பிலையும் இருக்குது. ஸோ ஆப்ஷன் B, D both are correct. ஸோ ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் டியும் கரெக்ட். Thanks for watching. Keep watching. Subscribe.